ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாய் தெய்வ சமூகத்தில் இருக்கிறீங்க? ஆமென். கர்த்தர் நம்மை விடுவிக்கும்படியாய் அவர் ஏற்படுத்தின நல்ல நாள் இது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அவரை ஆராதிக்கும்படி எவர்களை கர்த்தர் முன் குறித்தாரோ, தெரிந்தெடுத்தாரோ அந்த ஜனத்தை மாத்திரம் அவருடைய சமூகத்தில் அவர் கொண்டு வந்திருக்கிறார். என்ன நோக்கத்திற்காக அவர் அழைத்து கொண்டு வந்தாரோ, அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் சொன்னதை செய்து முடிக்க வல்லமை உள்ள கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து பரலோக தேவனை நோக்கி ஒரு கரத்தை பரத்துக்கு நேராக உயர்த்தி, நீர் என்னை காண்கிற தெய்வம் ஆண்டவரே, நீர் என்னை கவனித்து கொண்டு இருக்கிறீர். என்னை அழைத்தவர் நீர் உண்மை உள்ளவர், என்னை தெரிந்தெடுத்தவர் நீர் உண்மை உள்ளவர், என்னை பெயர் சொல்லி அழைத்த என் நல்ல தெய்வம். மனிதன் மாறினாலும் நீர் மாறாதவர், மனிதனை மறந்தாலும் நீர் என்னை மறக்கிறது இல்லை. நீர் எனக்கு சொன்னதை செய்து முடிக்கும் அளவும் நீர் என்னை கை விடுகிறது இல்லை ஆண்டவரே, நீர் என்னை கை விடுகிறது இல்லை ஆண்டவரே. ஆமென், ஆமென். நான் உம்மை தேடும் பொழுதெல்லாம் நீர் எனக்கு எத்தனை சமீபமாயிருக்கிறீர். நான் உம்மை கிட்டி சேரும் போதெல்லாம் எனக்கு நீர் எவ்வளவு நெருக்கமாயிருக்கிறீர். என் தகப்பன் தாயிலும் மேலா என்னிடத்தில் அன்பு வைத்தவர். ஆமென். உம்மை போல் என்னை புரிந்து கொள்ள வேறு ஒருவராலும் முடியாது ஆண்டவரே. உம்மை போல் என்னை நேசிக்க வேறு ஒருவராலும் கூடாது ஆண்டவரே. உம்மை போல் என்னிடத்தில் அன்பு செலுத்த, உம்மை போல் என்னை ஆசீர்வதிக்க, உயர்த்த எந்த நபராலும் கூடாது ஆண்டவரே. நீரே சகலவற்றையும் செய்து முடிக்க வல்லமை உள்ள கர்த்தர். ஹல்லேலூயா. அப்படியே கரம் தட்டி பரலோக தேவனை ஒரு விசை கூட மகிமைப்படுத்தலாமா? தேங்க்யூ ஜீசஸ். எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. சத்தமாய் சொல்வோமா? எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட நீர் மனிதனல்ல, மனம் மாறிட மனு புத்திரனல்ல. பொய் சொல்லிட நீர் மனிதனல்ல, மனம் மாறிட மனு புத்திரனல்ல. நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்ல, நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்ல. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்வ. இப்போ சத்தம் உயர்த்தி எல் ஷடாய், எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ள சக்கராதிபதியே. ஓ யெகோவா ஈரே, நீர் எல்லாம் பார்த்து கொள்வீர். எஸ் ஜீசஸ். ஆமென். என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் கரம் நான் கண்டேனே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் கரம் நான் கண்டேனே. எல்லா இசைக்கு சேர்த்து நான் முடிந்ததே, ரகபோ துவங்கினதே. எல்லா இசைக்கு சேர்த்து நான் முடிந்ததே, ரகபோ துவங்கியதே. எல் ஷடாய் சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய். சத்தம் உயர்த்தி எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை
உண்மையுள்ளவரே யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். உண்மையுள்ள கர்த்தர் தம்முடைய ஜனத்தை இன்றைக்கு விடுவிக்கும்படியாய். ஆமென். அந்த வார்த்தைகளை கொஞ்சம் அப்படி உங்க இருதயத்துல பதித்து கொள்ளுங்க. அவர் உங்க மேல வைத்திருக்கிற நோக்கம் என்ன அப்படின்னா, இன்றைக்கு நான் உன்னை விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை அபிஷேகிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. அந்நிய பாஷை அடையாளத்தோடு கர்த்தர் இன்றைக்கு அநேகரை அபிஷேகிக்க போகிறார். அநேகர் இன்றைக்கு புது பாஷைகளை பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். கர்த்தருடைய வல்லமை சரீரங்களில் இறங்குகிறதையும், ஆமென், ஒவ்வொரு அவயங்களின் தேவனுடைய வல்லமை ஊடுருவி பாய்கிறதையும் ஒவ்வொருவரும் காண்பீர்கள். அவர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். ஆமென். எங்கோ 2-3 பேர் அவருடைய நாமத்தில் ஒருமனப்படுத்துகிறார்களோ அங்கே அவர் இறங்கி வந்து தமது வல்லமையுள்ள கரத்தின் கிரியைகளை விளங்க பண்ணுகிற தேவன். ஆமென். இந்த நாளிலே கர்த்தர் தமது கரத்தின் கிரியை நிரூபிக்கும்படியாய் தெரிந்தெடுத்த ஆத்துமாக்கள் நீங்கள் ஒவ்வொருவரும், கர்த்தர் தெரிந்தெடுத்து முன்குறித்து கொண்டு வந்த ஆத்துமாக்கள் நீங்கள் ஒவ்வொருவரும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ரகத சிகலதனரோ ரிகபனது ரகசியாத்தன ரகசியாத்தனரோ. அப்படியே ஆண்டவருடைய சமூகத்துல அப்படியே பேச துவங்குவோமா? ஆண்டவரை நோக்கி துதிக்க துவங்குவோமா? உங்க நாவு ஒரு ஜப சக்கரமா எரிந்து கொண்டே இருக்கட்டும். உங்க நாவு ஒரு நெருப்பு தழல் போல பற்றி எரிந்து கொண்டே இருக்கட்டும். அணையாத விளக்காய் உங்க ஜப தூபம் ஏறெடுக்கப்பட்டு கொண்டே இருக்கட்டும். ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் இன்றைக்கு உங்க மேல கிருபைகளை வைப்பா சகோதரி. நீங்க ஜெபிக்க ஜெபிக்க இதுவரை கண்டிராத தேவ மகிமை உன்னை ஆளுகை செய்கிறதை காண்பாய். ஆமென். சகோதர வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆமென் நாவு சத்தம் உயர்த்தி வாயை திறந்து முழு பலத்தோடு, ஆமென், முழு மனதோடு முழு ஆத்துமாவோடு அவரை ஆராதிக்க ஆராதிக்க கர்த்தர் இன்றைக்கு அநேக வாலிபர்களை தமது கரத்தில் எடுத்து பலவான் கையில் உள்ள பலத்த அம்புக்கு ஒப்பாய் கர்த்தர் மாற்ற போகிறார். ஆமென். அபிஷேக பெறாத அநேகரை கர்த்தர் இன்றைக்கு அபிஷேகிப்பா. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காயத்தோடு நொறுங்குண்ட இருதயத்தோடு கதறலோடு தேவ சமூகத்தில் வந்த ஆத்துமாவுடைய இருதயங்கள் எல்லாம் இன்றைக்கு காயம் கட்டப்படும். கர்த்தருடைய கரம் ரணங்களை ஆற்றும். கர்த்தருடைய கரம் காயங்களை கட்டும். எஸ் ஜீசஸ். ஆமென், ஆமென், ஆமென். என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, இன்றற்றிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, இன்றற்றிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீரன் கண்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், எச்சென்ன கொம்பு. வீரன் கண்மலை, என் கோட்டை, என் கேடகம், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், அடைக்கலம், எச்சென்ன கொம்பு. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் இரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் இரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தே. ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள்,
கர்த்தரோ ஆதரவாயிருந்தே. விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீ தப்புவித்தே. விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீ தப்புவித்தே. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீரின் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நாம் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சணிய கொம்பு. நீரில் என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம். இப்போ சத்த உயர்த்தி, என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்த. சந்தோஷமாய் சொல்வோமா? என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. இன்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும்போது நான் அபயமிட்டேன். இன்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும்போது நான் அபயமிட்டேன். உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டீ. உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி. ஒரு முறை கூட உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து. எத்தனை பேர் நம்புகிறீங்க அந்த வார்த்தையை? உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து. இப்போ ஒரு மனமாய், என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். ஒரு முறை கூட, என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்த. சொல்வோமா எல்லாரும்? ஆவியானவரே, என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீரின் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சணிய கொம்பு. என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம். ஒரு முறை கூட, நீரின் கண்மலை, நீரின் கண்மலை, என் கோட்டை,
என் ரட்சகர் என் தேவன், நான் நம்பும் துருகம் என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம். இப்பம் சத்தம் உயர்த்தி என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். சத்தமாய் என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. அப்படி உங்க சத்தம் உயரட்டும், தேவ ஜனத்தினுடைய சத்தம் உயரட்டும். நல்ல கரம் தட்டி ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீரின் கண்மலை என் கோட்டை, என் ரட்சகர் என் தேவன், என் கேடகம் உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. நீரின் கண்மலை நான் நம்பும் துருகம் என் பலனாகிய கர்த்தாவே, அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, எல்லாரும் சத்தமாய் சத்தமாய் என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் பேரனும் கேடகம் துருகமாய் இருக்கிறவர், எங்கள் அடைக்கலமானவர். ஆமென் ஆமென் ஆமென். எங்கள் பலவானிலும் எங்களை அதிக பலனுள்ளவர்கள் ஆக்குகிறவர். ஆமென். எங்கள் சத்துருக்களை மறித்து, ஆமென், எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற பகையினவர்களை நொறுக்கி உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெயக்கொடி ஏற்றுகிற வல்லமை உள்ள கர்த்தாவே, ரிஹலதிஹம் சதுரேகனரா ரிக்கமலபோ சந்துராதனரா ரிலௌடா ஷிஹரந்துரேரதனர ரகசியாதனரா ரிக்கமலபோ சந்துரேகமலவரபோ சியாரவனா. Hallelujah. Thank you Jesus. Thank you Lord. Thank you Holy Spirit. கர்த்தருடைய ஆவியானவரே, கர்த்தருடைய ஆவியானவரே, உம்முடைய பிரசன்னத்திற்காக ஸ்தோத்திரம், உம்முடைய மகிமைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய ஓங்கிய புயம் உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராய் நீட்டப்பட்டிருக்கிறபடியா ஸ்தோத்திரம். உம்முடைய பலத்த கரம் உம்முடைய பிள்ளைகள் மேல நீட்டப்பட்டிருக்கிறபடியா உமக்கு ஸ்தோத்திரம். நீர் இன்றைக்கு செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமாய் இருக்க போகிறபடியா ஸ்தோத்திரம். நீர் இன்றைக்கு செய்ய போகிற காரியங்கள் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களா இருக்க போகிறபடியா உமக்கு ஸ்தோத்திரம். வல்லமை உள்ளவர், மகிமையானவைகளை செய்து முடிக்க போகிறார். ரஹதல ஷிகரதனோ ரிகபலபோ சந்துராதலக சியாதனரா. ஹalleluya 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 ஹalleluya. முந்தின மாதத்துல இதே போல விடுதலை கூடுகை நடத்தினோம். புதிதாக ஒரு சகோதரி சுங்காங்கடை பகுதியிலிருந்து வந்திருந்தாங்க. திருமணமாகி பிள்ளை இல்லாம, சுகர் அதிகமா இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் இல்லாம ரொம்ப விலகினத்தோடு இருதயம் நொறுங்கின ஒரு சகோதரி, வாலிப பிள்ளை வந்தாங்க. முதலா கர்த்தருடைய சமூகத்துல ஜெபித்தாங்க. இந்த ஆராதனையில இணைந்து ஜெபித்து கொண்டே இருந்தாங்க. ஆவியானவர் தொட்டார். இப்போது அவர்கள் கன்சீவா இருக்கிறாங்க. 1 மாதம் தான் ஆயிருக்கு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரால் எதையும் செய்ய முடியும். உங்க விசுவாசத்துக்காக சொல்லுகிறேன். சுகரா இருக்கட்டும், பிபியா இருக்கட்டும்,
என்ன பலகீனமாக இருக்கட்டும், அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஆமென், ஆமென். நான் எனக்கு தெரியும் இந்த இடத்துல ஒரு நபராகிலும் பிசாசின் போராட்டத்தோடு வந்த வண்ணமாக பிசாசின் போராட்டத்தோடு திரும்புகிறது. தூக்கம் இல்லாம வருவாங்க, தூக்க மாத்திரை போட்டு, ஐயோ எத்தனையோ நாட்கள். ஆனா ஒரே நாள் ஆராதனையில கர்த்தர் பரிபூரண சுகத்தை கொடுப்பார். ஆமென். இப்போ நம்ம இருதயத்துல பதித்து கொள்ள வேண்டிய காரியம் விசுவாசமும் ஜெபமும். விசுவாசம், அவரை எவ்வளவு விசுவாசிக்கிறீங்களோ அவ்வளோ அற்புதங்களை காண்பீர்கள். அவரை எவ்வளோ நம்புகிறீங்களோ அவ்வளோ வல்லமையை பார்ப்பீங்க. அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ கர்த்தரை எவ்வளவு விசுவாசித்து கிட்டிய நெருங்கி அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலோ அவ்வளவு வல்லமை அவள் கண்டுகொண்டாள், அவ்வளவு சுகத்தை அவள் பெற்றுக்கொண்டாள், அவ்வளவு ஆரோக்கியத்தை அன்றே அவள் நிரூபித்தாள். ஹல்லேலூயா. அப்படியே இரு கரத்தை பரத்துக்கு நேராக உயர்த்தி, எஸ் ஜீசஸ், எஸ் ஜீசஸ், என்னை ஆளுகை செய்யுங்க பரிசுத்த ஆவியானவரே, என்னை ஆளுகை செய்யுங்க பரிசுத்த ஆவியானவரே. ஆமென், ஆமென். உங்க குடும்பத்துல எத்தனையோ நபர்கள் உண்டு, ஆனால் கர்த்தர் உங்களை மாத்திரம் அவருடைய சமூகத்தில் கொண்டு வந்திருக்கிறார் என்றால் இன்றைக்கு உங்களை கொண்டுதான் உங்க குடும்பத்தை அவர் ரட்சிக்க போகிறார். உங்களை கொண்டுதான் உங்க தேசத்தை அவர் மாற்ற போகிறார். உங்களை கொண்டுதான் ஒரு ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிட போகிறார். அதற்காக கர்த்தர் தெரிந்தெடுத்த கிதியோன் நீ என்பதை மறந்து போகாத. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு கூட என் சமூகத்திலே நில். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு கூட என்னை ஆராதி. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு கூட நீ போ. உன்னோடு கூட இருக்கிறவர் நான் அல்லவோ? ஆமென். ஒரு பெரிய திரள் சேனையை முறியடிக்க வல்லமையை உன் மீது நான் வைக்கிறேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். அதிகாரத்தையும் வல்லமையும் உன் மீது வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ ரிகதாமா ஷிகராதானா. கர்த்தருடைய அதிகாரமும் வல்லமையும் இன்றைக்கு அநேகரை நிரப்பும். ஆமென். அபிஷேகத்தை உணராதவர்கள் இன்றைக்கு புதிய அபிஷேகத்தை, புதிய பாஷைகளை, புதிய கிருபைகள், புதிய வரங்களை கர்த்தர் சபையிலே பற்பல பாஷைகளை, கிருபைகளை பகிர்ந்தளிப்பார், ஊற்றுவார். ஆமென், ஆமென், ஆமென். தடைகளை உடைத்து போடுகிற வல்லமையுள்ள பரிசுத்த ஆவியானவர் இதோ சிறைச்சாலையிலே கிடந்த பேதுருவை நோக்கி தூதன் சொல்லுகிறான். 2 கைகளும் சங்கிலியினால் கட்டப்பட்ட அந்த பேதுருவை பார்த்து தூதன் சொல்லுகிறான், நீ எழும்பு, நீ எழும்பு, நீ சீக்கிரமா எழும்பு, சீக்கிரமா எழும்பு. நீ தானாய் நீ ஜெபத்திலே எழும்பும் போது உன்னை கட்டி வைத்திருக்கிற இரும்பு சங்கிலிகள் எல்லாம் தானாய் சுட்டரிக்கப்பட்டு போகும். உன்னை கட்டி வைத்திருக்கிற இரும்பு கட்டுகள் எல்லாம் தானாய் உடைக்கப்பட்டு போகும். நீ எழும்பினால் மாத்திரம் போதும். நீ சீக்கிரமா எழும்பு, சீக்கிரமா எழும்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, 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 உம்முடைய ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய உன்னத வல்லமைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். பரலோக பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறபடியா ஸ்தோத்திரம். தடைகளை உடைத்தெறிகிறவர், தடைகளை உடைத்தெறிகிறவர். எல்லா கட்டுகளும் அறுக்கப்படுவதாக, எல்லா கட்டுகளும் அறுக்கப்படுவதாக. இதோ இதோ வாஞ்சையோடு நிற்கிறவர்கள் மேல ஆவியானுடைய பலத்த வல்லமை ஒரு தீ காற்றாய் புறப்பட்டு வருவதாக, ஒரு தீ காற்றாய் புறப்பட்டு வருவதாக. ரஹதா ஷிகரபனா ரிகபலது ரகசியாத்தனரோ. அசுத்தங்கள் எரிக்கப்பட்டு போவதாக, பலவீன கட்டுகள் உடைக்கப்படுவதாக, வியாதிகள் இப்பொழுதே சுகமாக்கப்படுவதாக. கர்த்தருடைய ஆரோக்கியம் ஓ பரலோகத்தில் இருந்து பாய்ந்து வருகிற ஜீவ நதி உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவதாக. எல்லா வனாந்திரங்களும் வயல்வெளி ஆக்கப்படட்டும். எல்லா பலவீனங்களும் பலனாய் மாற்றப்படட்டும். இதோ உன்னுடைய பலவீனத்திலே கர்த்தருடைய பலன் பூரணமாய் இறங்குகிறது. Rakadala Shigaratana Rika Baba Bala Taraga Shaharatana. ஆமென், ஆமென். தடைகள் உடைக்கப்படட்டும். நாவின் கட்டுகள் அவிழ்வதாக. ஜெபிக்க விடாதபடி கட்டி வைத்திருக்கிற அசுத்த கட்டுகள் எல்லாம் தகர்க்கப்பட்டு போகிறது. உன்னை ஜெபிக்க விடாதபடி சத்துரு கட்டுகிறார். விட்டு கொடுக்காத. ஆமென், ஆம். நீ சத்து உயர்த்தி அப்படி எல்லாரும் முழங்கால் படியிடுவோமா? வாலிப பிள்ளைகள் எல்லாரும் முழங்கால் படியிட்டு நல்ல கரம் தட்டி என்னை நிரப்பும் ஆவியானவரே,
ஆவியானவரே, என்னை அபிஷேகிங்க ஆவியானவரே. நான் வெறுமையா இந்த இடத்தை விட்டு நான் திரும்ப கூடாது. ஒண்ணு நீங்க என்ன தொடணும், இல்லைன்னா நான் உங்களை தொடணும். அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியமும் வாஞ்சையோ ஒவ்வொருடைய இருதயத்திலிருந்து வெளிப்படட்டும். ஹல்லேலூயா. தாகம் உள்ளவனை கர்த்தர் தமது தண்ணீரால் நிரப்புகிறார். ஆமே. அந்த சமாரியா ஸ்திரீட்ட ஆண்டவர் சொல்லுகிறாரு, என்னிடத்திலே கேட்பாயானால் ஜீவ தண்ணீரை நான் உனக்கு தருவேன். ஆமே. அது ஒரு காலம் உனக்கு தாகம் உண்டாகாது, அது ஒரு காலம் உன் வாழ்க்கையில குறைவு உண்டாகாது. ஆமே. ஒரு நிறைவான அனுபவத்திற்குள்ளாய், நிறைவான அனுபவத்திற்குள்ளாய். ஓ ரிகபல ஷிகரதனோ ரிஹபலபோ ஷபலத ரகசியாத்தனரா. அபிஷேகிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், இன்னும் உங்க அபிஷேகத்தின் நிறைவு உண்டாகட்டும், அபிஷேகத்துல நிறைவு உண்டாகட்டும். பிசாசுகளை துரத்துகிற அபிஷேகத்தை கர்த்தர் உன் மீது வைக்க விரும்புகிறார். ஆமென். ஏன் இன்னும் சத்துரு உன்னை தொடுகிறான்? இன்னும் ஏன் சத்துரு உன்னை பலவீனப்படுத்துகிறான்? சத்துருவை எதிர்த்து நிற்க நீ பலனுள்ளவளாய் மாற்றப்படு. ஆமென். சத்துருவை எதிர்க்கும்படி கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலன் கொள், பலன் கொள். ஓ ஹல்லேலூயா. இது கர்த்தருனை பலன் கொள்ள செய்கிற நாள். இது இன்னும் தேவனுடைய வல்லமையில பலன் கொள்ளுகிற நாள். ரிகபல ஷகதன ரப்தன பௌரியா. ஆமென். ஆமென். சத்துருக்களை ஜெயிக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் வைக்கிறார். ஆமென். ஆமென். அந்நிய பாஷை பேசுகிறவன் ஆவியில ரகசியங்களை பேசுகிறார். அந்நிய பாஷை பேசுகிறவன் ஆவியில ரகசியங்களை பேசுகிறார். ரீதல் அஷிகதந்தரதி ரகசியாத்துனரோ. மறைபொருட்களை பேச வைத்து கர்த்தர் சத்துருக்களை துரத்தும்படி செய்வார். ஆமென். 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 அதிகாரப்படுத்துகிற ஆவியானவர், அதிகாரப்படுத்துகிற ஆவியானவர் உங்களில் இருக்கிற அபிஷேகம் இன்னும் நிறைவாகட்டும். அந்த வெறுமையான பாத்திரமாய் நீ இருப்பது கர்த்தருக்கு சித்தம் அல்ல. நிரம்பி வழிகிற பாத்திரமாய், நிரம்பி வழிகிற பாத்திரமாய். ரீதல ஷகரதனோ ரீபலவோ ஷபலகத ரகசியாத்துனரோ ரீபலவோ சம்துராதனரக. ஆமென். 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 தடைகள் தகர்க்கப்படுவதாக. அக்கினி மயமானவருடைய பலத்த ஆளுகை உண்டாகட்டும். இதோ ஆவியானவர் புறாவின் ரூபம் கொண்டு உங்கள் மீது அசைவாட துவங்கி ஆயிற்று. பரிசுத்த ஆவியானவர் பெருங்காற்றாய் தமது ஜனத்தை நிரப்ப துவங்கி ஆயிற்று. ஆமென். சபையை நீ அக்கினிக்குள்ளாய் நிற்கிறாய், மறந்து போகாதே. ஓ ஆத்துமாவே, வாலிபனே, நீ கர்த்தருடைய பிரசன்னத்திற்குள்ளாய் நிற்கிறாய், கர்த்தருடைய பிரசன்னத்திற்குள்ளாய் நிற்கிறாய். இதோ அவருடைய கரம் உன் மீது வைக்கப்பட்டாயிற்று, கர்த்தருடைய கரம் உன் மீது வைக்கப்பட்டாயிற்று. Hallelujah, hallelujah, hallelujah. Oh, rikabarabala shigaradana, rikadala shigama maratala radana. Hallelujah, hallelujah, hallelujah. Amen. ஆவியானவர் அநேகரை நிரப்பணும்னு விரும்புகிறார். இந்த இடத்துல நிறைய பேர் வெறுமையான இருக்கிறீங்க. வாலிப பிள்ளைகளை ஆவியானவர் கவனிக்கிறார், கவனிக்கிறார். உன் இருதயத்தை திறந்த தாய் என்று கர்த்தர் கேட்கிறார். நான் உன்னை நிரப்ப விரும்புகிறேன், உன்னை நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், நான் உன்னிடத்தில் பேச விரும்புகிறேன், என் இருதயத்தில் இருக்கிற ஆழங்களை உன்னிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் விரும்புகிற ஒரு நபரா எனக்காய் வாழ்வாயா என்று கர்த்தர் கேட்கிறார். நான் விரும்புகிற ஒரு நபராய், ஆமென், என்னை நேசிக்கிற ஒரு நபராய், எனக்காக உண்மையாய் உன் இருதயத்தை கொடுக்கிற நபராய், எனக்காக நீ இருப்பாயா என்று சிலரை பார்த்து கர்த்தர் கேட்கிறார். ஆமென். பாவத்தை ஜெயிப்பதற்கு அபிஷேகம் வேணும். பிசாசை ஜெயிக்கிறதற்கு கர்த்தருடைய அபிஷேகம் வேணும். நசரேயனாகிய இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் பிதாவாகிய தெய்வம் எப்படி நிறைத்து பயன்படுத்தினாரோ
அதே போல இன்றைக்கு தமது பிள்ளைகளையும் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். வாஞ்சை உள்ளவர்களை தான் கர்த்தர் நிரப்ப முடியும். ஏக்கத்தோடு நிற்கிறவர்கள் தன்னுடைய தாகத்தை தான் கர்த்தர் தீர்க்க முடியும். தாகம் இல்லாம எப்படி தாகத்தை தீர்க்க முடியும்? ஆமென். தாகம் தீர்க்கிற அந்த ஜீவ நதி ஆமென் இன்றைக்கு புறப்பட்டு வரும். தாயாரே, உன் குடும்பத்திலே போராடி கொண்டிருக்கிற சில வலு சர்ப்பங்களை நசுக்கும்படியாக ஒரு அதிகாரத்தையும் வல்லமையும் பலனையும் உன் மீது வைக்கிறேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஆமென், ஆமென். ஓ, எவ்வளவோ அழிவுகளை சத்துரு உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். எத்தனை விபத்துகளை கொண்டு வந்து குடும்பத்தை சூறையாடி கொண்டிருக்கிறார். பொல்லாங்கனை மேற்கொள்ளும்படி, பொல்லாங்கனை ஜெயிக்கும்படி இன்றைக்கு நீ கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலன் கொள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஆமென். இது உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு இரட்சணிய நாள். ஓ ஹalleluya. நீ திரும்பவும் தேவனுக்குள்ளாய் பலன் கொண்டு ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழும்படியாக கர்த்தர் உன்னை தீர்மானித்து அழைத்து கொண்டு வந்த நாள். விட்டு விடாத. உனக்கு வைத்திருக்கிற பங்கை பெற்றுக்கொள். இதோ உங்களுக்கு வைத்திருக்கிற பங்கும் சுதந்திரமும் சொத்தும் உங்கள் முன்பதாக வைக்கப்பட்டாயிற்று. ஹalleluya. நல்ல சத்த உயர்த்தி நாவை திறந்து ஆமென், ஆமென். வாலிப பிள்ளைகள் எல்லாரும் முழங்கால் படியிட்டு நல்ல கரம் தட்டி பரலோக தேவனுக்கு நேராக உங்களை அப்படி விட்டு கொடுத்து ஜெபிக்க துவங்குங்க. ஆவியானவர் அசைவாடுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடுகிறார். அநேக நாட்கள் குடியிருந்த சத்துரு இன்றைக்கு துரத்தப்பட்டு போகிறார். ஓ, சபிக்கப்பட்ட ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது வெளியேறுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறோம். கட்டி வைத்திருக்கிற அசுத்தங்கள் வெளியேறுவதாக நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரிகாலா ஷஹரதனோ வருமையா பூதகரே, வருமையா பூதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக ஆவியானவரே வாருமையா. பூதகரே வாருமையா, பூதகரே வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறு பூதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறு பூதகரே, வருமையா பூதகரே, வருமையா பூதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ ஓரி கதலாஷே வருமையா பூதகரே, நமோ ஷவலதரக சியாதனரா ரிகதனமன ஷகலதனனரோ ரிகபலமோ ஷவலகதரக சியாதனரா. ஆமென். ஆவியானவருடைய உன்னத ஆளுகைக்காக ஸ்தோத்திரம். அக்கினி மயமானவருடைய ஆளுகைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய ஜனங்களை அக்கினி ஜுவாலைகளாக்குகிறபடியா ஸ்தோத்திரம். கர்த்தருடைய அக்கினி தழல் ஒவ்வொருவர் மேலே விடுகிறபடியா ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் நாவை அக்கினியாய் மாற்றுகிறார். கர்த்தருடைய அக்கினி விழுகிறது. ஓ, பரம் திறக்கப்பட்டாயிற்று. தேவ மகிமை நிரப்ப துவங்கி ஆயிற்று. இதோ சபிக்கப்பட்ட ஆவிகள் வெளியேறுகிறது. மறைந்து மறைந்து போராடின அபிவத்தின் ஆவிகள், விபச்சார ஆவிகள், ஆமென், ஹalleluya, இப்பொழுது வெளியேறுகிறது. இனி இருக்க அதிகாரம் இல்லை. இனி இருக்க முடியாது. இனி சத்துரு உனக்கு விரோதமாய் வாதாட முடியாது. கர்த்தருடைய பலத்த மகிமை இதோ நிரப்ப துவங்கி ஆயிற்று. வருமையா பூதகரே, வற்றாத ஜீவ நதியாக,
மாற்றாது ஜீவ. சத்தமாய் சத்தமாய் வரமையா. இதோ ஆவியானவர் கிரியை செய்கிற நேரம். உன் கட்டுகள் அறுக்கப்படுகிற சமயம். அவன் வியாதிகள் சுகமாக்கப்படுகிற நேரம். பிசாசுகள் துரத்தப்படுகிற நேரம். பரலோக ராஜ்யம் பலத்த சத்துவத்தோடு இதோ இறங்கி வந்தாயிற்று. பரிசுத்த ஆவியானுடைய விரல் அநேகரை தொடுகிறது. கர்த்தருடைய விரல் உன்னை தொடுகிறது. கர்த்தருடைய விரல் உன்னை தொடுகிறது. கர்த்தருடைய விரல் உன்னை தொடுகிறது. இதோ கர்த்தர் தமது கரத்தில் உள்ள அக்கினியை உன் மீது வைக்கிறார். அக்கினியாய் மாற்றப்படு. அக்கினியாய் மாற்றப்படு. நான் உன்னை அக்கினி ஜுவாலையாக்குகிறேன். நான் உன்னை அக்கினி ஜுவாலையாக்குகிறேன். மலைகளை நொறுக்கி போடுவாய். குஞ்சுகளை பதருக்கு சமமாக்குவாய். இதோ பெரிய பர்வதங்கள் எல்லாம், எல்லா சத்துருவின் கிரியைகள் எல்லாம் நெருப்பப்பட்ட நூல் போல அவிழ்ந்து விழுகிறது. அந்தகாரத்தின் மேல அதிகாரம். அந்தகாரத்தின் மேல அதிகாரம். அந்தகாரத்தின் மேல அதிகாரம். ஆவியானவரே, ஆவியானவரே, ஓ பரம் திறந்து தேவ மகிமை சமீபத்திற்கும் தூரத்திற்கும் தெய்வம். ஓ இந்த சத்தம் கேட்கிற ஒவ்வொரு வீடுகளிலும் கர்த்தருடைய அசைவு. ஒவ்வொரு இருதயங்களிலும் கர்த்தருடைய அசைவு. ஆமென், 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 ஆமென். அப்படி ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க சகோதரி. உன் பலவீனத்தில் தேவனுடைய பலன் பூரணமாய் விளங்குகிறது. பலப்படுத்துகிற ஆவியானவர், உன் பலவீனங்களில் உனக்கு உதவி செய்கிற பரிசுத்த ஆவியானவர் தமது பலனை உன் மீது வைக்கிறார். நீ ஏன் பலவீனங்களை நினைத்து திகைத்துக் கொண்டிருக்கிறாய்? நீ ஏன் பலவீனப்பட்டேன் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய்? ஹல்லேலூயா. என் சுகத்தை உன் மீது வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஆரோக்கியத்தை நான் உனக்கு அருளுகிறேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ரீதல் கபரா ஷகதன் கெடே ரீபல் பௌஷ்யா ரகதந்தர பௌரியா. ஹல்லேலூயா. ரிகலத ரஹஸ்யாமனஹந்துரே ரிகவரவல பௌஷபலஹஸ்யாமரதுனா ரகதல ஷஹரதனரனனோ திஹம் தரபௌஷ்யாரவரவர பௌஷ்யாரவரவா திகவரவல பௌஷபலவரவரதுனா. Yes Jesus, yes Jesus. Riba baba la shikaradana. Hallelujah, hallelujah. ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்து நிற்கலாமா எல்லாரும்? கர்த்தருடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். ஆத்துமாவே, உன் இருதயத்தில் நீயே ஒரு கேள்வி கேட்டுப்பார். நீ தேவனால் தான் நடத்தப்படுகிறாயா? பரிசுத்த ஆவியானவர் தான் நடத்தப்படுகிறாயா? ஆமென். திரும்பவும் ஆவியான ஒரு இடத்துல இருக்கிற அநேகரை பார்த்து பேசுகிறார். நீ மாம்சத்திற்குரியவன் அல்ல, உலகத்திற்குரியவன் அல்ல. நான் எல்லாரையும் போல உன்னை நான் அழைக்கல. நான் உன்னை அழைத்த அழைப்பும் தெரிந்து கொண்ட விதமும் வித்தியாசம். நீ நடந்து வந்து கொண்டிருக்கிற பாதைகள் வித்தியாசம். நான் உன்னை கடக்க வைத்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் வித்தியாசம். நான் உன்னை வித்தியாசமான நீ அறியாத வழியிலே நான் உன்னை நடத்தி கொண்டு இருக்கிறேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். உன் எண்ணங்களின் படியா உன் வாழ்க்கையை நான் நடத்துகிறேன். நான் எப்படி நினைத்தேனோ, நான் எப்படி உன்னை உருவாக்கினேனோ, நான் என்ன நோக்கத்திற்காக உன் தாயின் கருவில உன்னை ஜெனிப்பிக்க பண்ணினேனோ அதே நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக நான் உன்னை நடத்தி கொண்டு இருக்கிறேன் என்று ஆவியானவர் பேசுகிறார். தேவனை விட்டு தூரம் போகாத ஆத்துமாவே, இருதயத்தை கர்த்தருக்கு திறந்து கொடு.
ஆமென். பாவ எண்ணங்கள் இருதயத்திற்குள்ள போட்டு உன்னையே குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறது. சத்துரு சில பாவ சிந்தைகளை உனக்குள்ளாய் போட்டு உன்னை அவன் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறான். நீ நீதிமானோ, நீ பரிசுத்தமானோ, உனக்கு தகுதி இருக்குதா என்று அவன் சத்துரு கேட்டு கொண்டிருக்கிறான். ஆனா ஆவியானவர் சொல்லுகிறா, மனம் திரும்பி என்னிடத்தில் கிட்டி சேரு என்று. அவன் மனம் திரும்பி என் சமூகத்தில் திரும்பவும் வா என்று ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த இளைய குமாரன் மனம் திரும்பி தன் பாவ வாழ்க்கைகளை விட்டுவிட்டு, ஆமென், தன் நண்பர்களோடு இருந்த சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு என் தகப்பனிடத்தில் நான் போகிறேன் என்று மனம் திரும்பி வந்தது போல இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற இருதயங்களை கர்த்தர் முத்திரை மோதிரமாய் மாற்ற போகிறார். ஆமென். ரட்சிப்பின் வஸ்திரத்தை திரும்பவும் உடுத்துவிக்க போகிறார். உனக்காக ஒரு பந்தி இன்றைக்கு ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகிக்கும்படியாக, உன் பாத்திரங்களை நிரம்ப பண்ணும்படியாக, உன் சத்துருக்களின் மத்தியில உன் தலையை உயர்த்தும்படியாக கர்த்தர் உனக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தின நாள் இது. உண்மையாய் தேவ சமூகத்துல ஆண்டவருக்காக என்னை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கரத்தை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் காண்பித்து கொடுக்கலாமா? அப்பா, உம்முடைய கரத்தில் என்னை தருகிற ஆண்டவரே, உமக்காக என்னை தருகிற ஆண்டவரே, என்னை நிரப்புங்கப்பா. அழு ஆத்துமாவே. உலக ஆசீர்வாதத்திற்காக நீ அழ வேண்டியது அவசியம் இல்லை. தேவனுடைய ஜீவ நதிக்காக, அபிஷேகத்திற்காக அழு. என்ன நிரப்புங்க ஆண்டவரே, என்ன நிரப்புங்க ஆண்டவரே, என்ன நிரப்புங்க ஆண்டவரே. நீங்க எல்லாம் என்னால என்னப்பா செய்ய முடியும்? உண்மையா ஒப்பு கொடுக்கிறவர்களை கர்த்தர் நிரப்பாம விட மாட்டாரு. வசனம் நூறத்தனையான அதிகாரத்தோடு உறுதிப்படுத்துகிறது. உண்மையா ஒப்பு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவர் அந்த ஸ்பாட்ல நிரப்பிடுவாரு. ஓ ரகத ஷகலதனா. ஆமென். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது நம்மை படைத்த பரமபிதா, ஆமென், பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமென். ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய வல்லமை, ஒரு புதிய பலன். ஆமென். அவருடைய சத்துவத்திற்கோ வல்லமைக்கோ மகிமைக்கோ ஆழம், அளவு, நீளம், உயரவு கணக்கே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. நிரம்பி நிரம்பி மூழ்கத்தக்கதான ஒரு அபிஷேகம், நிரம்பி நிரம்பி வழியத்தக்கதான அபிஷேகம், நீ விழுந்து விழுந்து கொண்டிருக்கிற அந்த பாவத்தை ஜெயிக்கத்தக்கதான ஒரு அபிஷேகம். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. உன்னை ஊழியத்திலே எடுத்து கர்த்தர் பயன்படுத்துகிற அந்த அபிஷேகம், தகுதி இல்லாதவனை தகுதிப்படுத்தி ராஜாக்களுக்கு முன்பதாக நிறுத்துகிற வல்லமையுள்ள அபிஷேகம். ஆமென், ஆமென். சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற கர்த்தருடைய அபிஷேகம். ஓ ரகதல ஷிகரபனா. ஆமென், ஆமென். என்ன நிரப்புங்க ஆவியானவரே. ஆமென். உடையட்டும், இருதயம் உடையட்டும். ஆமென். உள்ளான மனுஷன் கதறட்டும். ஆவியானவரே என்ன நிரப்பும். உங்க பலனை எனக்கு தாரும். அந்நிய பாஷை அடையாளத்தோடு என்ன நிரப்பும். வியாக்கியானங்களை பேசும்படி வரங்களோடு என்னை நிரப்பும். தீர்க்க தரிசன வரத்தோடு என்னை நிரப்பும். தரிசனம் காண்கிற கண்களோடு என்னை அபிஷேகம் பண்ணுங்க ஆவியானவரே. பரிசுத்த ஆவியானவரே. ரிகதி ஷிகரபனா ரிகபலபோ ஷம்துரா ரிகபலபோ டியாரகதந்தரா ரிபலகதனா. சிறு பிள்ளைகள் மேல கர்த்தருடைய மகிமை, சிறு பிள்ளைகள் மேல கர்த்தருடைய அபிஷேகம். ஆமென். வாலிப பிள்ளைகள் மேல ஒரு அக்கினி அபிஷேகம், வாலிப பிள்ளைகள் மேல ஒரு அக்கினி அபிஷேகம். ஆமென். முதியவர்கள் மேல கர்த்தருடைய மகிமையின் அபிஷேகம். ரிகதி பல ஷிகரதனா. சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் மாம்சமான யாவர் மேலும் கர்த்தருடைய ஆவியின் மகிமை ரெட்டிப்பா இப்பொழுது ஊற்றப்படுகிறபடியே ஸ்தோத்திரம். ரெட்டிப்பா இப்பொழுது இறங்குவதாக, ரெட்டிப்பா இப்பொழுது இறங்குவதாக. கர்த்தருடைய வல்லமையுள்ள அபிஷேகத்திற்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வல்லமையுள்ள மகிமைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய
அக்கினி பற்றி பிடிக்கிறது, தேவ அக்கினி விழுகிறது. ஆமென், 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 ஆமென். மாம்சமான யாவர் மேலும் தேவ மகிமை, மாம்சமான யாவர் மேலும் உன்னத மகிமை, மாம்சமான யாவர் மேலும் அக்கினி மயமானவருடைய அபிஷேகம். ஓரா கதல சிகரதனோ ரிபலதரா. அபிஷேகம் அபிஷேகமே இப்போ தாரு தெய்வமே, அக்கினி அக்கினியாய் என்னை மாற்றும் தெய்வமே. அபிஷேகம் அபிஷேகமே இப்போ தாரு தெய்வமே, அக்கினி அக்கினியாய் என்னை மாற்றும் தெய்வமே. உலர்ந்து போன எழுப்புகளை உயிர்ப்பித்த அக்கினியே, ஐயா உலர்ந்து போன என் வாழ்க்கையையும் உயிர்ப்பையும் தெய்வமே. ஐயா உலர்ந்து போன என் வாழ்க்கையையும் உயிர்ப்பையும் தெய்வமே. சொல்வோமா? அபிஷேகம் அபிஷேகமே இப்போ தாரும் தெய்வமே, அக்கினி அக்கினியா என்னை மாற்றும் தெய்வமே. ஏசாயாவை அக்கினியா தொட்ட என் தெய்வமே, என் வாழ்க்கையையும் உங்க அக்கினியா தொட்டு விடும் தெய்வமே. என் வாழ்க்கையையும் உங்க அக்கினியா தொட்டு விடும் தெய்வமே. ஏசாயாவை அக்கினியா தொட்ட என் தெய்வமே, என் வாழ்க்கையையும் உங்க அக்கினியா தொட்டு விடும் தெய்வமே. என் வாழ்க்கையையும் உங்க அக்கினியா தொட்டு விடும் தெய்வமே. அபிஷேகம் அபிஷேகமே இப்போ தாரும் தெய்வமே, அக்கினி அக்கினியா என்னை மாற்றும் தெய்வமே. அபிஷேகம் அபிஷேகமே இப்போ தாரும் தெய்வமே, அக்கினி அக்கினியா என்னை மாற்றும் தெய்வமே. உலர்ந்து போன எலும்புகளை உயிர்ப்பித்த அக்கினியே, ஐயா உலர்ந்து போன என் வாழ்க்கையையோ உயிர்ப்பையும் தெய்வமே. 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 அபிஷேகம் அபிஷேகமே இப்போ தாரும் தெய்வமே, அக்கினி அக்கினியா என்னை மாற்றும் தெய்வமே. அபிஷேகம் அபிஷேகமே இப்போ தாரும் தெய்வமே, அக்கினி அக்கினியா என்னை மாற்றும் தெய்வமே. கரங்களை தட்டி பெற்றுக் கொள்ளுங்க. ஆவியானவர் உங்களுக்கு வைத்த இன்றைக்குரிய ஆசீர்வாதங்கள், ஆவியானவர் வைத்த விடுதலை, ஆவியானவர் உங்களுக்கு வைத்த பங்கு, கரங்களை தட்டி பெற்றுக் கொள்ளுங்க. ஆமென் 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 ஆமென். எல்லாம் வான மண்டலத்தில் இருக்கிற ஆவிகள் சுட்டரிக்கப்படுகிறது, பிசாசின் தந்திரங்கள் அழிக்கப்படுகிறது. ஆமென். போராட்டங்களுக்கு இன்றைக்கு கர்த்தர் முடிவு உண்டாக்குகிறார். ரிகா தீபாஷே கட்டுகள் சங்கிலிகள் தெறிப்புண்டு போகிறது. ரிகவலபோ சந்தரதனகசியாதனர ரீபலௌடா ரஹந்தரபோஷே. ஹalleluya ஹalleluya. வல்லமையுடையவர் மகிமையானவைகளை செய்து முடிக்கிறார். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை செய்து முடிக்கிறார். Yes Jesus, yes Jesus, yes Jesus. Rikadala shikaradana, ribabalatana radano.
ஹல்லேலூயா. அப்படியே கரத்தை பரத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே உம்மோடு கூட வாழ்கிற வாழ்க்கை மாத்திரம் எனக்கு போதும் அப்பா. உம்மோடு வாழ்கிற அந்த வாழ்க்கை மாத்திரம் எனக்கு போதும். ஆமென். ஹல்லேலூயா. ஆயிரங்களில் நீங்க அழகானவர், என் வாழ்வில் நேச நீரே. சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் புஷ்பமே, உமை நான் அறிந்து கொண்டேன். ஆயிரங்களில் மிக அழகானவர், என் வாழ்வில் நேச நீரே. சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் புஷ்பமே, உமை நான் அறிந்து கொண்டேன். இயேசுவே, என் இயேசுவே, உம்மை போல யாரும் இல்லை. இயேசுவே, என் இயேசுவே, உம்மை போல யாரும் இல்லை. உங்களை பார்க்கணும், உங்க பாசத்தில் மூழ்கணும், இதுதான் என் வாஞ்சை ஐயா. உங்களை பார்க்கணும், உங்க பாசத்தில் மூழ்கணும், இதுதான் என் வாஞ்சை ஐயா. ஒரு முறை கூட சொல்லுமா, உங்களை பார்க்கணும், உங்க பாசத்தில் மூழ்கணும், இதுதான் என் வாஞ்சை அப்பா. ஏசப்பா, உங்களை பார்க்கணும், உங்க பாசத்தில் மூழ்கணும், இதுதான் என் வாஞ்சை ஐயா. இயேசுவே, இயேசுவே, உம்மை போல யாரும் இல்லை. இயேசுவே, இயேசுவே, உம்மை போல யாரும் இல்லை. எங்கள் நடுவில் நிறைவாய் கிரியை செய்த பரலோக தெய்வமே, உடைய பரிசுத்த பிரசனத்திற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளில் உங்கள் நடுவில் நீர் நிறைவாயிருந்து உடைய பிள்ளைகளுடைய கட்டுகளை அறுத்து வியாதிகளை மாற்றி தெய்வீக சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் ஒவ்வொருவரையும் நேர் நிறைத்தபடி உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். புதிய கிருபைகள், புதிய நாள் அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றி உடைய ஜனத்தை திரும்ப உமக்குள்ளாய் நீர் உறுதிப்படுத்தினபடியால் பலப்படுத்தினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆவியானவரே. இன்னும் உடைய பலத்த கரத்தின் கிரியைகளை எங்கள் நடுவில் விளங்க பண்ணுங்கப்பா. எதிர்நோக்கி நிற்கிறோம், தொடர்ந்து கிரியை செய்யுங்க.